வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே சாஃப்டாக புசுன்னு பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூரி வந்து காலையில் டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த பூரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கோதுமை மாவில் பூரி செய்கிறேன் இன்றைக்கி. இதுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு 2 கப், 250 கிராம், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பூரிக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மாவு பிசைறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கோதுமை மாவு, உப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக ஃபுல்லாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முதல்ல பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. ரொம்ப சாஃப்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் மாவு. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பிசையும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிடும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும், ரொம்ப சாஃப்ட் வேண்டாம். இப்போது சும்மா கொஞ்சமாக எண்ணெய் மேலே தடவி வச்சுடுங்க, மாவு காயாமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மேலே ஒரு டவல் போட்டு மூடி வச்சுடுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த மாவு ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா மாவு ஊறி இருக்குது ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து நம்ம மாவை திரட்டிக்கலாம். இந்த மாவு குவான்டிட்டிக்கு வந்து உங்களுக்கு பெரிய பூரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 பூரி வரும். சின்ன பூரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 12லேருந்து ஒரு 14 பூரி போல் வரும். நான் இன்றைக்கி சின்னதாக தான் போடுறேன் பூரி. இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அங்கங்கே வீரல் இருக்கக்கூடாது. வீரல் இல்லாமல் சரிசமமாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவை வந்து திரட்டிக்கலாம். இது மேலே சும்மா ஒரு 2 ட்ராப்ஸ் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்து திரட்டாதீங்க, பூரிக்கு எண்ணெய் சேர்த்து திரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் எண்ணெய் தடவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திரட்டிக்கணும். திரட்டுறது வந்து ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி வரும். எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரியும் திரட்டிக்கோங்க. ஒரு சைடு மெலிசாக ஒரு சைடு திக்காக ஆகிடாமல் எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூரிக்கு மாவு திரட்டியாச்சு. நான் எண்ணெயும் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் மாவு எடுத்து இதில் இப்படி போட்டு பாருங்கள்.
போட்டோன்னே இந்த மாதிரி மேலே வரணும். இப்போ வந்து எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. அடுப்பை வந்து மீடியமோ ஸ்லோவோ செய்யாதீங்க. ஃபுல் ஃபாஸ்ட்டில் வச்சே தான் நம்ம பூரி ஃபுல்லாக பொரிச்சு எடுக்கணும். அதனால் மீடியத்துலேயே ஸ்லோலேயே வச்சுக்காதீங்க. ஃபுல்லாக பொரிச்சு எடுக்கிற வரையும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். எண்ணெயும் கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பூரி உப்பிடுச்சு. இந்த மாதிரி உப்புன ஒன்றே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு இந்த ஓரங்களில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வேண்டாம், ஓரங்களில் லைட்டாக அழுத்தம் கொடுத்துடாதீங்க. அவ்வளோதான், பூரி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் ஆகியும் அந்த உப்பல் வந்து போவே இல்லை, உப்பியே தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக வரும் பூரி. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பூரி. பூரி கூட வச்சு சாப்பிட உருளைக்கிழங்கு மசாலா இல்லை குருமா, மட்டன் குருமா, சிக்கன் குருமா இது எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.